திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்கு உண்டான வைகாசி மாத பலனை பத்தி பார்க்கலாம். துலா ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்லீங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானம்னு சொல்றோம். உங்களுடைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்றோம். எப்பவுமே ராசிக்கோ லக்னத்துக்கோ திரிகோணத்தில் நம்மளுடைய ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ அமர்ந்து விட்டால் அந்த மாதம் மட்டும் இல்ல, அந்த வருடமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அப்படி ஒரு நல்ல சிறப்பான ஒரு இடம் அப்படிங்கிறது திரிகோணஸ்தானம். அப்ப அந்த இடத்துல குருவோட சேர்ந்து போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு, பொருளாதாரம் நிறைய கிடைக்க போகுது. பெயர் புகழ் மதிப்பு கிடைக்க போகுது. அப்பா மூலமாக உதவிகள், அப்பா சொத்துக்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. நல்ல குரு அமைஞ்சு வர போறாங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதை வழிநடத்தி கொண்டு செல்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த மாசத்துல இருந்தே தொடங்க போகுதுங்க. நகை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது நகை ஸ்தானம். அப்போ குரு அங்க இருக்கிற வரைக்கும் சுக்கிரன் உங்க கூட இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனும் குரு சேர்ந்துதான் இந்த மாசம் ஏதாவது நகையோ ஒரு வெள்ளியோ அல்லது கோயிலுக்கு ஏதாவது நிறைய செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 8 குடையவராகி 9ல் இருக்கும் பொழுது மறைமுக எதிரிகள் எல்லாமே விலக போறாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அடுத்தது பாருங்க, செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 2 7 குடையர் 7ஆம் வீட்டிலேயே இருக்காரு. நல்ல வரன் அமைய போகுது. அதே போல பொருளாதாரம் நல்லா இருக்க போகுதுங்க. இந்த மாசம் பண வரவு நல்லா இருக்க போகுது. பொருளாதாரத்துல ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். தேவைகள் பூர்த்தியாக போகுது. அதே போல குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்க எதிர்பார்த்த வரன், கணவரோ மனைவியோ, நீங்க எதிர்பார்த்த வரன் எப்படி வரும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே எதிர்பார்த்தபடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டுங்க. படிப்பு நல்லா இருக்க போகுது. நாலேஜ் நல்லா இருக்க போகுது. படிப்பு சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்லயும் 15ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வராது. புதன் யாருன்னா உங்களுக்கு 9 குடையவர் 9ஆம் வீட்டுக்கு வரும்போது 15ஆம் தேதிக்கு மேல அப்பா கிட்ட பேசுறது, தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல 15ஆம் தேதிக்கு மேல நீங்க வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அதற்கு மேலதான் டைமிங் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பாதிக்கு மேலதான், செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் துலாத்துக்கு சூப்பரா இருக்க போகுது. பண வரவு, பொருளாதாரம், நிறைய தீர்த்த யாத்திரை போறது, பயணங்கள் அதிகமா மேற்கொள்றது, கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்களா இருக்கிறது, புதிய புதிய நபர்கள் உங்களோட சேர போறாங்க. ஆணாக இருந்தா பெண்களுடைய தொடர்பும், பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும், இதெல்லாமே சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல பாருங்க, துளாராசிக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் 8ஆம் வீட்டுக்கு போறார். 11-8 தொடர்பு ஏற்படுதுன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட யோகம், சீட்டு, MLM, இது போல லாட்ரி, ரேஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்ல பணம் வருது.
8-11 தான் மறைந்த பொருள் எல்லாமே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த மாதிரி இந்த சீக்கிரட்டா விளையாடக்கூடியது எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அப்ப லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு அங்க போய் இருக்கும்போது கண்டிப்பாக பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமா உண்டு. ஒரு சந்தோஷம் இந்த மாசம் நிச்சயமா துலாத்துக்கு உண்டு. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. எப்படி ஜெயிக்க போறீங்க. அதே போல குருவும் 18ஆம் தேதிக்கு மேல 10க்கு வராது. 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகாது. அடுத்த பதவிக்கு போவீங்க. அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. குரு அங்கிருந்தால 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு ரோல் ஆயிட்டே இருக்கு. பண வரவுக்கு குறைவில்லாத மாதம் இந்த மாதம். சோ நம்பிக்கையாக இருக்கலாம். குரு உங்களுக்கு பயிற்சி ஆனாலும் சுக்கிரன் அருமையா இருக்கார். சோ இந்த மாசம் எப்படியாவது கொஞ்சமாவது அடமானத்துல இருக்கிற நகையாவது மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எதுலயும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒன்னே ஒரு மட்டும் கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க. நல்லா இருக்கு டைம் நேரங்காலம் எல்லாம். ஏதாவது சரியில்லை இதெல்லாம் நடக்கல அப்படின்னா உங்க தசாபுத்தி ஏதாவது மிஸ்டேக் பண்ணுது, ஜாதகத்துல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இருக்கு அப்படிங்கறது அமைப்பு. மற்றபடி பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி இந்த மாதம் துளாராசிக்கு அருமையான மாதமாக தான் இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. பயன்படுத்தி கொள்ளுங்கள் துளாராசி என்பர்களே. இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன். இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க. அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. கவனிப்பா பாருங்க. அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் எனக்கு இது நடந்துச்சு இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.